வானொலியின் வசந்த காலமான 70, 80, 90ஆம் ஆண்டுகளில் அறிவிப்பு முதல் விளம்பரங்கள் வரை தமது காந்தர்வ குரலால் கட்டிப்போட்டு முகம் காட்டாமலே தமக்கென தனியோர் ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியவர் முன்னாள் அறிவிப்பாளர் வி. ஆறுமுகம். ஒரு காலகட்டத்தில் வானொலியில் இவர் குரல் ஒலிக்காத நாளே இல்லை என்றாலும் அது நேயர்களுக்கு எவ்வகையிலும் சலிப்பு தட்டாமல் இன்னும் அவரின் வானொலி படைப்புகளுக்கு காத்திருந்த ரசிகர்கள் ஏராளம். இவ்வாறு வானொலியில் தமக்கென தனி சாம்ராஜ்யம் படைத்த இந்த வானொலி நாயகன் தாம் அறிவிப்பாளராக இருந்தபோது ஏற்பட்ட பொற்கால அனுபவங்கள், நேரடி ஒளிபரப்பின் சவால்கள், நேயர்களுடன் உருவான உணர்வுபூர்வமான பந்தம் மற்றும் ஒளி வாங்கியின் பின்னால் இருந்த அர்ப்பணிப்பு ஆகியவற்றை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். என்னோட அபிமான குரு நினைவில் வாழும் அண்ணன் ஏ. தேவதாஸ். அவர் இதயத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி படைப்பார். அது நான் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி. அதில் நிறைய பல முறை அதில் நான் பரிசு வாங்கியிருக்கிறேன். அப்போ நான் தற்காலிக ஆசிரியராக இருக்கும்போது அது பள்ளி நாட்களில் பள்ளிக்கூடத்தில் பார்க்கணும் வேலை. தவணை விடுமுறைகள் வரும்போது தஞ்சம்பாளையமுக்கு போகணும், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு. அப்போ ஆண்டு முழுக்க உங்களுக்கு வேலையாக இருக்கும்ல. அந்த நேரத்தில் ஆர்டிஎம்லேருந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்போ என்ன அதுவா இதுவான்னு முடிவு பண்ண முடியல. அதன் பிறகு தமது குருநாதர் தேவதாஸின் ஆலோசனைக்கு ஏற்ப 1970ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி கூட்டரசு மாளிகையில் தமது வானொலி பயணத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். மேலும் இத்துறை சார்ந்து அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் தமிழ் மொழிக்கு அப்பாற்பட்டு மற்ற மொழி பிரிவுகளுக்கும் தாமே முன்வந்து உதவி செய்து வந்ததாக அவர் குறிப்பிட்டார். இப்போ எனக்கு கொஞ்ச நேரம் தான் நாங்கள் வேலை, ஒரு 4 மணி நேரம் தான் அங்கே வேலை இருக்கும். அப்புறம் நான் ஓய்வாக தான் இருப்பேன். அப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லா தயாரிப்பாளருக்கும் போயிட்டு உதவி செய்வேன். அதை பற்றி நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. பல அறிவிப்பாளர்களோடு உதவி செய்யணும். அது மட்டுமல்ல, இந்திய பகுதி மட்டுமல்ல, ஆங்கில பகுதி, சீன பகுதி, மலாய் பகுதி எல்லாத்துக்கும் நம்ம போவோம். உதவியாளர் பணியிலிருந்து தொடங்கியதால் தளவாடங்களை இயக்கும் வழிமுறை மற்றும் விளம்பரங்களை ஒளிபரப்பும் விதம் பற்றி மட்டுமே அங்கு பயிற்சி கொடுக்கப்பட்டதே தவிர அறிவிப்பு பாணி மற்றும் அதற்கான முறை ஆகிய அனைத்தையும் யாரையும் பின்பற்றாமல் தாமே சொந்தமாக கற்றுக்கொண்டதாக ஆறுமுகம் தெரிவித்தார். நான் பங்கெடுத்திருக்கேன். இதயத்தில் இடம்பெற்றவை, உள்ளங்கார்ந்தவை, நகைச்சுவை நாடகம்லாம் எழுதியிருக்கிறேன். அப்போது அந்த நேயராக இருந்த பிறகு, இங்கே வானொலி சேர்ந்த பிறகு அந்த நிகழ்ச்சிகளை நானே தயாரிப்பேன்னு நான் கனவுலையே நினச்சி பார்க்கலையே. மறக்க முடியாதது பிரிவும் பிணைப்பும். அது எனக்கு ஒரு முத்திரையை பதிச்ச ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயங்காலம் 6:30 மணிக்கு வரும். பிரிவு தொடர்பற்று போயிருப்பாங்க, தொடர்பு இல்லாமல் போயிருக்கும். அப்போ அவங்கள பற்றி விவரங்கள்லாம் சொல்லி அது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி. அது ரொம்ப அழகான தலைப்புங்க, பிரிவும் பிணைப்பும். வானொலி அறிவிப்பின் போது குறை நிறைகளை உடனே அழைத்து சுட்டிக்காட்டக்கூடிய பண்பு நிறைந்த மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவர் தூன் சா. சாமிவேலு உடனான மறக்க முடியாத அனுபவத்தையும் ஆறுமுகம் பகிர்ந்து கொண்டார். ஏன்னா ஒரு பேட்டி எடுக்கும்போது ஒரு அறிவிப்பாளர், இப்போ நீங்கள் சந்திப்பு இருக்கீங்களே, இந்த நல்லதுங்கன்னு சொல்லுவீங்களே, நல்லதுங்க நல்லதுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேட்டி கொடுத்துருந்தாங்களே, அவங்க கணவர் இறந்துருக்கார். அப்போ தான் கணவர் பற்றி அவர் இப்போ தான் சமீபத்தில் இறந்துட்டாருங்கன்னு அந்த வழக்கமாக வருதுல்ல, நல்லதுங்க அப்படின்னுட்டீங்க. விட்டுமா இவர்கிட்ட போய் அந்த நேரம் பார்த்து அவர் கேட்கணுமா, அதனால மறக்க முடியாது. உணர்வுகளின் ஓர் அங்கமாக திகழ்ந்த வானொலி இன்று புதிய தலைமுறையினரின் வருகையால் பல பரிணாமங்களை அடைந்திருந்தாலும் மொழி, உச்சரிப்பு, ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு தன்மையில் எப்போதும் சமரசம் காணாமல் கொள்கை பிடிப்போடு பணியாற்ற வேண்டும் என்று வி. ஆறுமுகம் கேட்டுக்கொண்டார். உச்சரிப்பு தான் முக்கியம். இப்போ கூட நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா இந்த சின்ன லாலாம் பெரிய லாவாக வந்துக்கிட்டு இருக்கு, இல்லு எல்லாம் மாறி, அதெல்லாம் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் திருத்தணும். அதெல்லாம் அருவி மாதிரி வார்த்தைகள் கொட்டணும். நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒக்காபுலரி இல்லை, அகராதி சொல்லு இல்லை.
வார்த்தை அப்படியே தடுமாற்றம் இல்லாமல் அது பாட்டுக்கு வந்து கொட்டணுங்க விறுவிறுன்னு. அதுவும் இல்லாமல் என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அண்மையில் பர்னாமாவின் பார்வை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அவர் பழைய நினைவுகளை அசை போட்டு சென்றார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு மணி 7:30க்கு பார்வை நிகழ்ச்சி ஒளியேறும்.